எக்ஸிமா அப்படின்னா இதை வந்து டெர்மடைட்டிஸ்னு அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து தமிழில் கரப்பான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரப்பான் நோய்னா கருப்பு கருப்பாக சின்ன சின்ன கொப்பளங்கள் அதை வந்துட்டு கை மூட்டுகளில் பின்புறம் காலில் எல்லாம் உண்டாகும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஷூ போடுற இடங்கள்ல கால் மேல் பகுதிகளில் உண்டாகும். சில பேர் காலரில் வாட்ச் கட்டுற இடங்கள்லாம் சின்ன சின்ன கொப்பளங்கள் கருப்பாக இருக்கும். அதுலேருந்து நீர் வந்து கசிஞ்சு அது எங்கெல்லாம் படுதோ அந்த இடங்கள்லாம் அப்படியே பரவக்கூடிய தன்மை இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பியூபிக் ஏரியாஸில் கூட வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெண்களுக்கு வந்து ஹைஜீனிக்காக இருக்க நேரத்தில் மாதவிடாய் காலங்களில் வந்துட்டு நிறைய குளியல் பொடி, மூலிகை குளியல் பொடி இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கவங்க. ஸோ எக்ஸிமா இருக்கவங்களுக்கும் வந்து பேதி மாத்திரை சாப்பிட்டு அதன் பின்பு வந்து இன்டர்னல் மெடிசன் முக்கியமான மூலிகைகள் வந்து கசப்பான மூலிகைகள், சிவனார் வேம்பு, வெள்ளருக்கு சூரணம், மிளகு இந்த மாதிரியான டீடாக்ஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ், பிளட்டை வந்து சுத்தி செய்யக்கூடிய சில மூலிகைகள் மருந்துகள் மூலமாக வந்து இது வந்து சரியாகும். கரப்பான் நோய் வந்து சில பேருக்கு போலன்ஸ் அலர்ஜினாலும் உண்டாகும். அதாவது மகரந்த தூட்கள் வந்து சில பூவோடது ஒத்துக்காதனாலையும் உண்டாகும். சில பேருக்கு சில வகை உணவுகள் அதுலேயும் வந்துட்டு சோளம், கம்பு இந்த மாதிரியான உணவுகள் ஒத்துக்காதனாலையும், சீ ஃபுட் அலர்ஜி சில பேருக்கு இருக்கும். கடல் உணவுகள்னால வந்து தோல் தடிப்பு இந்த நோய் வந்து அதிகமாகிறது இருக்கும். குளிர்காலங்களில் மட்டுமே பரவி அதுக்கப்புறம் மற்ற காலங்களில் வந்து குறையக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும். கரப்பான் நோய் வந்து பொதுவாகவே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா வயதினருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த கரப்பான் நோய் வந்ததுக்கு பின்பு கரப்பான் பண்டங்கள்னே நம்ம தமிழில் நிறைய வச்சுருப்போம். இந்த கம்பு, சோளம் இந்த மாதிரியான கத்திரிக்காய், மீன், கருவாடு இந்த மாதிரியான உணவுகள்லாம் தவிர்த்து ஆரோக்கியமான காய்கறி, கீரைகள்லாம் சாப்பிட்றது மூலமாக வந்து இது சரியாகும். கரப்பான் பிரச்சனை இருக்கும்போது கரப்பான் தைலம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் இருக்குது. இந்த தைலத்தை நீங்கள் நாட்டு மருந்து கடைகள்லையோ சித்தா மெடிக்கல்லையோ கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தைலத்தை 10 சொட்டு வீதம் பாலில் கலந்து சாப்பிட்டு வரும்போது இந்த கரப்பான் பிரச்சனை வந்துட்டு உங்களுக்கு படிப்படியாக குறையும். இது கூடவே பத்தியத்தோட சில மருந்துகள், முக்கியமான மருந்துகள், சிவனார் அமிர்தமாகட்டும் அல்லது கந்தகம் சேர்ந்த மருந்துகளாகட்டும் இதெல்லாம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு கரப்பான் பிரச்சனை சரியாகும். குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு பெரிய மருந்துகள்லாம் கொடுக்க முடியாது. அப்போ வந்து சின்ன சின்ன மருந்துகள், அதாவது மிளகு, மஞ்சள் இந்த மாதிரியான சின்ன சின்ன அருகம்புல், சூரணம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். மேலே அப்ளை பண்ணுறதுக்கு அருகம்புல் எண்ணெய் ஆகட்டும் அல்லது வேப்பிலை தைலம் இதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம்.